ஸோ நீங்கள் மெடிடேஷனோ ப்ரீதிங் எக்ஸசைஸோ ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு டெல் யூ மெடிக்கலி த ப்ராப்பர் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஸோ ப்ரீதிங்ல என்னங்க பெரிய கம்பு சுத்து இருக்கு? இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் இன் ஏர் அண்ட் கிவிங் அவுட் ஏர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ப்ரீதிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன் இஸ் கால்ட் thoracic breathing and the other one is called abdominal breathing. ஸோ thoracic breathingல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you are breathing and your chest predominantly moves forward and backward. இது thoracic breathing. Abdominal breathing பொறுத்த வரைக்கும் you are breathing and your abdomen predominantly moves front and back. ஸோ இதில் எது பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா abdominal breathing. I'll tell you why. ஸோ இப்போ நம்மளோட அப்பர் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த பாடி, அதாவது உங்களோட செஸ்ட் அண்ட் ஆப்டமனை ரெண்டா பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய மசில். இந்த மசில் இஸ் எக்ஸாக்ட்லி சிச்சுவேட்டட் பிட்வீன் யுவர் செஸ்ட் அண்ட் ஆப்டமன். ஸோ நீங்க மூச்சு உள்ள இழுக்கும் போது, அதாவது when you are taking in or inspiring air என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this diaphragm will contract and it will go down. It will push the abdomen. ஸோ இந்த மாதிரி when this diaphragm goes down, what happens is that chest space வந்து increase ஆகும். ஸோ மேலே இருக்கிற செஸ்ட் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யுவர் லங்ஸ் கேன் ஃப்ரீலி எக்ஸ்பேண்ட் அண்ட் இட் கேன் கண்ட்ராக்ட். ஸோ இதனால ப்ராப்பரான வென்டிலேஷன் டு த லங்ஸ் கிடைக்கும். ஸோ பிகாஸ் த டயஃப்ரம் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அப்டமினல் கண்டென்ட்ஸ் கெட் புஷ்ட் ஃபார்வர்ட்ஸ். இதனால தான் டம்மி ஏரியா முன்னாடி போயிட்டு வெளியில வருது. This is considered to be the best way of respiration because your lungs gets a lot of space to freely expand and relax. So இப்போ in conditions where இந்த மாதிரி டயஃப்ரம்னால கண்ட்ராக்ட் ஆக முடியல, இல்லை ஏதோ ஒரு ஃபேக்டர் டயஃப்ரமோட ஆக்ஷனை இம்பீட் பண்ணுது அப்படிங்கும்போது then your accessory muscles of respiration, அதாவது the muscles which are present between your rib cage, நம்மளோட ரிப் கேஜுக்கு நடுவில், ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிற muscles are called intercostal muscles. அந்த muscles will take up the action. ஸோ அந்த muscles என்ன பண்ணும் அப்படின்னா that will start contracting and relaxing. ஸோ இந்த மாதிரி ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்போது யுவர் ரிப் கேஜ் வில் கம் ஃபோர்த் அண்ட் பேக். ஸோ இதனால உங்களோட லங் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். பட் திஸ் வில் ப்ரொவைட் ஸ்பேஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு வாட் த டயஃப்ரம் டஸ். ஸோ அப்போ இப்பயும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் ஆனால் அப்டாமினல் ப்ரீதிங்ல கிடைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து லங்ஸ்க்கு கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் thoracic breathing because your chest portion, அதாவது thoracic portion will come forth and back. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when your diaphragm is not able to act properly or otherwise there are factors that are disturbing the action of diaphragm. As in ஒரு woman pregnant-ஆ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், which is a normal good condition. ஸோ அந்த டைம்ல the growing fetus will push the diaphragm. So it will come upwards and it will push the diaphragm. ஸோ அப்போ டயஃப்ரம்னால ப்ராப்பராக கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஸோ அப்போ ப்ரெக்னென்ட் விமனில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி பார்த்தீங்க அப்படின்னா the chest movement during